தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். லூக்கா எழுதின நற்செய்தி வாசகம் அதிகாரம் 19 இறை வசனங்கள் 41 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 33ஆம் வாரம் நவம்பர் 21ஆம் தேதி 2024ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அழுதார். ஓகேங்களா? அவர் எவ்வளோ ஃபீலிங் இருந்தால் அழுதுருப்பார் நினச்சி பாருங்கள். அதுவும் ஒரு ஊரை பார்த்து அழுகுறாரு. நீ இப்போயாவது திருந்திருக்கலாம்ல, நீ ஏன் திருந்தலை பாரு, திருந்தாமல் விட்டுட்ட. ஒரு காலத்தில் நீ முற்றிலும் ஒரு கல் மேலே ஒன்று இல்லாதபடி அழிக்கப்படுவ. ஏன் கடவுளே உன்னை தேடி வந்தேன், அதை கூட நீ அறிந்து கொள்ளாமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. இதே தான் நம்மளை பார்த்து கடவுள் ஏசப்பா ஃபீல் பண்ணுவார். உனக்கு நான் இவ்வளோ விஷயங்கள் சொன்னனே, உன்னை கிறிஸ்தவனாகவே பிறக்க வச்சனே, இல்லைன்னா உன்னை கிறிஸ்தவனாக எப்படியோ மாற்றிட்டனே, உன்னை ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வச்சனே, உன்னை சுற்றி நல்ல நண்பர்களை உருவாக்குறனே, உனக்கு எவ்வளவோ உதவிகள் செய்தேனே, அவ்வளோ பண்ணியும் நீ என்னை ஏற்றுக்கலையே, காணாமல் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் அழுகுறாரு ஏசப்பா. ஓகேங்களா? அவருடைய கண்ணீரை நம்ம துடைக்கணும்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக அவர் காட்டிய வழியில் நம்ம நடக்கணும். ஓகேங்களா? அமைதிக்குரிய வழி, அன்பிற்குரிய வழியில் நம்ம நடந்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? எல்லாமே நல்லா நடக்கும். ஏசப்பா நம்மளை குறித்து மகிழ்ச்சி வருவார். ஓகேங்களா? ஸோ ஏசப்பா நம்மளை பார்த்து அந்த வார்த்தையை சொல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை சபிச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மேலே அவர் பாசம் வைக்கணும். அதுக்கேற்ற பிள்ளைகளாக நம்ம வாழணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.